காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடாத மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கௌதம், காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன தீர்ப்பு என்ன சொல்லி இருக்காங்க, விவரமா சொல்லுங்க. சத்யபிரியா, இன்று காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கானது டி.கே. ஜெயின், மதன் பி. லோகூர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணை ஆரம்பித்த உடனேயே நீதிபதி டி.கே. ஜெயின் சொலிசிட்டர் ஜெனரல் ஹரீன் ராவலை பார்த்து காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவை அரசிதழில் வெளியிட்டு விட்டீர்களா என்ற கேள்வியை முதலாவதாக எழுப்பினார். அதற்கு அவர் இல்லை என்று சொன்னார். அதற்கு அடுத்ததாக காரணங்களை மத்திய அரசின் தரப்பு வழக்கறிஞர் பட்டியலிட்டார். அதாவது இந்த மாதத்திற்குள் நாங்கள் வெளியிடுவோம் என்று சொன்னோம். இருந்த போதிலும் தற்போது சட்டத்துறை அமைச்சகத்தின் பரிந்துரைகளை கேட்க வேண்டி இருக்கிறது. அது தொடர்ந்து அவர்கள் பரிந்துரைகளை இன்னும் அளிக்கவில்லை. அதாவது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவை அரசிதழில் வெளியிடலாமா என்பது தொடர்பாக. ஏனென்றால் இது தொடர்பான பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. எனவே சட்ட அம்சமும் தன்னுடைய பரிந்துரைகளை கொடுக்க வேண்டும். எனவே இதற்கு கால அவகாசம் வேண்டும், மேலும் 4 வார அவகாசம் வேண்டும் என கேட்டார். இதனை கேட்ட நீதிபதிகள் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர், கண்டனம் தெரிவித்தனர். இதனை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாகவே செய்திருக்க வேண்டும். இவ்வளவு கால நீட்டிப்பு செய்யக்கூடாது. இது மட்டுமல்லாமல் காவிரி கண்காணிப்பு குழுவின் உத்தரவு இது அவர்கள் பரிந்துரையாக செய்யவில்லை. டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்ற காவிரி கண்காணிப்பு குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு இது. காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று. இது மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களும் இதற்கு ஒப்புக்கொள்கின்றன. இதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பினார். அப்போது மத்திய அரசின் தரப்பு வழக்கறிஞர் ஹரீன் ராவ் மீண்டும் நீதிமன்றத்தில் கர்நாடகாவின் தரப்பினர் ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றனர். வெளியில் அவருடைய முதலமைச்சர் இந்த மாதம் 24ஆம் தேதி காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவை அரசிதழில் வெளியிடக்கூடாது என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில் எவ்வாறு நாங்கள் செயல்பட முடியும் என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு நீதிபதிகள் கர்நாடகா இதுபோன்ற ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தினை ஆடக்கூடாது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் உள் ஒரு வார்த்தை பேசுவதும் வெளியில் சென்று வேறொரு வார்த்தைகளை பேசுவதும் கண்டிக்கத்தக்கது என்றும் இதை தடுக்க வேண்டும் எனவும் கடும் ஆட்சேபம் தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து சட்டத்துறை அமைச்சகத்திற்கு ஜனவரி 31ஆம் தேதி வரை நீதிபதிகள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்குள்ளாக மத்திய அரசானது நீதிமன்றத்திடம் தெளிவாக தெரிவிக்க வேண்டும், அவர்கள் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவை வெளியிடப் போகிறார்களா இல்லையா என்பது தொடர்பாக. சத்யபிரியா.